ஜோதிடர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. பிரணவ மந்திரம் சேனலில் உங்கள் நேர்காணல் இடம்பெற வேண்டுமா? மற்றும் எங்கள் நேர்களுடன் நேரலில் உரையாட ஒரு அரிய வாய்ப்பு. மேலும் விவரங்களுக்கு 9603294461 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பத்துல ராகு வந்திருக்கு, சிம்மத்துல கேது இருக்கு. ஃபுல்ஃபில்மெண்ட்டா ஃபீல் பண்ற கொடுப்பனே ராகுக்கு இல்லை. நிறைய விபத்துகளும் கண்டங்களும் நிறைய அபியூசஸும் ஹராஸ்மெண்ட்ஸும் பன்மடங்காக கூடும். இழந்ததை நோக்கி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, இது இழந்துருவோம்னு கவலைப்பட்டு இருப்பாங்க. கேது இழந்ததை நோக்கி கவலைப்படுறவங்களோட நெருப்பு மூலமா விபத்துகளை ஏற்படுத்தும். செவ்வாட நட்சத்திரம், செவ்வாய் வந்து பூமி. ராகு வந்து பொருள்காரகத்தை பெருக்கும், உயிர்காரகத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா கேது பார்த்தீங்கன்னா ராகு சந்திரன் டைரக்டா இன்டெரக்டா ரொம்ப ப்ராமினெண்டா கனெக்ட் ஆகும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம கிரகங்களை பத்தி, ஜோதிடத்தை பத்தி நிறைய அவேர்னஸ் நம்மளுடைய நேயர்களுக்கு கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில கோச்சாரத்துல இப்ப இருக்கக்கூடிய ராகு கும்பத்துல சதயத்திலையும், அதே மாதிரி சிம்மத்துல இருக்கக்கூடிய கேது பூர நட்சத்திரத்திலையும் டிராவல் ஆயிட்டு இருக்காரு. இந்த அடுத்த ஒரு வருட காலம் என்ன மாதிரி இம்பாக்ட் தரப்போகுது, அது உலகளாவிய இருந்தாலும் சரி, நம்மளுடைய சுய ஜாதகத்துல என்ன மாதிரி இம்பாக்ட் தரப்போகுதுன்னு கிரக வாரியாக நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோ பிருந்தா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். பிரணவ மந்திர சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட நமஸ்காரங்கள். அதாவது தெளிவா இருக்கு உங்களோட பதிவுகள், அதாவது புரியுற மாதிரி. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட தேடல். முடிஞ்சு போன விஷயத்த மாற்ற முடியாது. இப்போ எனக்கு என்ன தேடல் அப்படி பார்க்கும் பொழுது கும்பத்துல ராகு வந்திருக்கு, சிம்மத்துல கேது இருக்கு. இந்த பேஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி முதல்ல நமக்கு ராகுங்கிற விஷயம் என்ன, கேதுங்கிற எனர்ஜி என்னங்கிறத நம்ம முதல்ல பேசிக்காவே புரிஞ்சுக்கணும். பேசிக் கான்செப்ட், ரொம்ப அட்வான்ஸ் அஸ்ட்ராலஜி பப்ளிக்கு தேவைப்படாது. அது அஸ்ட்ராலஜர்ஸோட பார்ட் ஆஃப் லைஃப். அப்போ கும்பம் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ், சர்ப்ளஸ் கெயின்ஸ், அப்டாக்கிள்ஸ், மாஸ் ஐடென்டிட்டி, முன்பின் தெரியாத நட்புகள் எல்லாம் அந்த இடத்துல அதை பூதாகரமாக்கக்கூடிய ஒரு எனர்ஜி வருது. ராகு ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காட்டக்கூடிய விஷயம். ராகு அப்படின்னாலே நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாஜரேட்டாக பார்ப்போம், ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா எக்ஸாஜரேட்டாக அதை கேட்போம், ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறோம்னா கூட எக்ஸாஜரேட்டாக தான் ஃபீல் பண்ணுவோம். ராகு ஒரு ஜாத்தில் ப்ராமினெண்ட்டாக இருந்தால் அவங்க தான் இந்த பில்லிக்கு சூனியம் ஏவலுக்கு பயப்படுறது. ஏன்னா அவங்க எதையுமே நார்மலான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க. உடம்புல ஒரு காலில் எனக்கு ஒரு பிரச்சனையா, கையில் ஒரு பிரச்சனையா, ஒருவேளை எனக்கு அவங்க வச்சிருப்பாங்களோ, அவங்க தாட் அப்படிதான் போகுமே தவிர அந்த இடத்துல சயின்ஸுக்கு ராகு நம்ம காரகத்துவமாக காட்டினாலுமே சயின்டிஃபிக்காக அதை பொருத்தி பார்க்கறது உங்களுக்கு தோணாது. அது ரொம்ப பூதாகர பண்ணி யாருமே பார்க்க முடியாத விஷயத்த, உணர முடியாத விஷயத்த தான் உணர்ந்த மாதிரியும் தனக்கு அந்த பாதிப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுற ஒரு எனர்ஜி தான் ராகு ஏற்படுத்துறது. ஸோ 11ஆம் பாவமான ஆசைகள் அபிலாஷை நிறைவேற்றக்கூடிய இடத்துல ராகு அமர்ந்திருக்கு அப்படின்னாலே டிஃபால்ட்டாகவே மனிதர்களுடைய டிசைர்ஸ் பன்மடங்காக பெருகியிருக்கும். லாஸ்ட் 1 இயராகவே அது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். அது மாறி இருப்பாங்க. நிறைய பேரோட எக்ஸ்பிரஸிங் செல்ஃப் அந்த விதமாட்டம், தான் பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுல இருக்கிற அந்த கோல் மேலே இருக்கிற ஒரு வெறியாட்டம், இது பன்மடங்காக பெருகியிருக்கும். அந்த இடத்துல ப்ராமினெண்ட்டாக வேறு ஏதாவது ஒரு பிளானட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகரால் அந்த இம்பாக்டை அதிகமாக உணர முடியும். தனிச்சிருக்கிற ஒரு கிரகம் கொடுக்குற இம்பாக்டை விட ஒரு கிரகத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடச்சிருச்சு. ஆனால் பிளாங்க் சார்ட்டுக்கே ப்ரெடிக்ஷன்ஸ் உண்டு. பிளாங்காக ஒரு கட்டம் இருந்தாலே அந்த கட்டத்துக்கே நம்மளால் பலன் எடுக்க முடியும். அப்போ ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகத்தோடு இன்னொரு கிரகம் இணையுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல எனர்ஜி மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அந்த இம்பாக்டை நிச்சயமாகவே ஒவ்வொரு ஜாதகராலையும் உணர முடியும். நம்ம லக்னம் தெரியாது, இப்போ பார்க்குற வியூஸுக்கு எந்த லக்னம் யாருன்னு தெரியாது, நமக்கு அவங்க ராசி மட்டும் அவங்கவுங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்க்குறவங்க எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு அந்த கும்பம்ங்கிற பாவம் எத்தனாம் பாவமாக வேணாலும் வரலாம். ஸோ சிம்மம்ங்கிற பாவம் எத்தனாம் பாவம் வேணாலும் கேது இருக்கிற அந்த பாவம் வரலாம். ஆனால் கும்பத்தில் ராகு வந்தால் அந்த ராகு அப்படின்னா பவர்ஃபுல்லான ஒரு நபருக்கு ஃப்ரீ ஹிட் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு அரக்கம் வரான், அசுரன் இருக்கான், அந்த அசுரனுக்கு ஃப்ரீ ஹிட், உன்னை எதுவுமே நான் கேட்க மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, இது உன் ராஜ்யம், யார் உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா என்ன மாதிரி ஒரு எனர்ஜி அந்த ஜாதகர் எதிர்கொள்வாங்களோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த எனர்ஜி வந்துருச்சு. லாஸ்ட் 1 இயர் அடுத்த 2026 ப்ராமினெண்ட்டாக அந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பொதுவாகவே மனித குலம் எஸ்பெஷலி, ஏன்னா மற்ற உயிரினங்கள் எல்லாம் அதாவது அந்த ஜஸ்ட் எக்ஸிஸ்ட், தே டோன்ட் எக்ஸாஜரேட், தே டோன்ட் லோ செல்ஃப், அதெல்லாம் கிடையாது. அவங்க அப்படியே போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஸோ மனுஷனால மட்டும் தான் நிறைய பிளானிங் பண்ண முடியும், ஸ்கெட்ச் போட முடியும், பேட்டர்ன் போட முடியும். ஸோ மனிதர்கள் சில விஷயங்களில் அவேராக இருக்கணும், சில விஷயங்களில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ யார் என்ன ஆசைப்பட்டாலும் சரி கும்பத்தில் இருக்கிற ராகு அதை அடையிறதுக்கு உண்டான முழு எனர்ஜியை கொடுத்துரும். எஸ்பெஷலி சதயம் ஹேஸ் no boundaries at all, no limit, no restrictions. தன்னோட சுய நட்சத்திரத்திலே ராகு சுயசாரத்திலே ராகு இருக்கும்போது 2026 நான் நார்மலா முதல்ல பயந்தான் முறுத்துவேன். ஏன்னா நீங்க எதையுமே நார்மலா பார்க்க மாட்டீங்க.
இப்போ எனக்கு தெரியும் யாராவது ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா நான் ஆஃப் ஆயிடுவேன். நானே கொஞ்சம் கோவப்படுறேன் அப்படின்னா நான் ஆஃப் ஆயிடுவேன். நான் ரொம்ப கம்பேஷனேட் இருக்கேன்னா உடனே நான் ஆஃப் பண்ணிடுவேன். கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு கடிவாளம் போட்டு என்ன ரிவர்ஸ் இழுப்பேன். என்கிட்ட இருக்கிறவங்க ரியாக்ட் பண்ணாலும் நான் கடிவாளம் போட்டு என்னதான் ரிவர்ஸ் இழுப்பேன். அவங்கள இழுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இதை முதல்ல மனிதர்கள் உணர்ந்துக்கணும். தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணுறது, பேராசை, பெரும் கவலை, பெரும் துக்கம், பெரும் வலி எல்லாத்தையுமே ரொம்ப ஜாஸ்தி உணர்றது. பெரும் காதல், பெரும் காமம், இது எல்லாத்தையும் பெரும் பணத்தின் மீது மோகம், பெரும் புகழின் மீது மோகம், இது எல்லாமே பார்த்தீங்களா பெரும் பெரும் பெரும். அங்கே நார்மல் புகழுங்கிறதுக்கெல்லாம் புகழ் கிடைச்சாலே போதுங்கிறவங்க இருக்கிற மத்தியில் பெரும் புகழ் கிடைச்சாலும் பத்தலை, பெரும் லாபம் கிடைச்சாலும் பத்தலை. இன்னொன்று, ராகுவோட எனர்ஜி நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோம், ராகு இருந்தால் அவங்க அடைஞ்சிருவாங்க. ராகுவோட ஒரே மைனஸ் என்னன்னா, அதை அடைவேன், அடைஞ்சிருவேன், தடைகள் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணாலும் அதை நான் அடைவேன். ஸோ அந்த என்ன பண்ணாலும் இல்லை என்ன வேணாலும் செய்யலாம், எதை செஞ்சாவது நான் அதை அடைவேங்கிறது, அந்த இடத்துல தான் ராகுவோட எனர்ஜி வந்து கொஞ்சம் கவனத்துக்குள்ளாக வேண்டிய விஷயம். இது வந்து நிறைய நெகட்டிவ் விஷயத்தை நம்ம நெகட்டிவ் ரொம்ப ஜாஸ்தி. ராகு நம்ம பாசிட்டிவ் நிறைய எடுக்கிறத விட நெகட்டிவ் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும். ப்ராக்டிக்கலாகவே அப்படிதான் ட்ரூத். ராகு தான் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் சம்பந்தமான விஷயங்களை பெருக்கும். அந்த பாவம் சம்பந்தமான விஷயங்களில் உறவுகளில் வந்து வெறுப்பை ஏற்படுத்தும், சங்கடங்களையும் சச்சரவுகளையும் சண்டைகளையும் ஏற்படுத்தும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கே ரொம்ப ஜாஸ்தி. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆனாலுமே எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சுங்கிறது ஃபீல் அந்த ஜாதகருக்கு வரணும்ல. இப்போ ஒரு 10 ரூபா பணம் இல்லாமல் இருக்கிறவங்க கிட்ட ஒரு 1000 ரூபா பணம் வரும்போது, அப்பா நான் நேற்று வரைக்கும் 10 ரூபா கூட பணம் இல்லாமல் இருந்தேன், கையில் பேக்கெட்டில் 10 ரூபா இல்லை, ஆனால் இன்னைக்கு என் பேக்கெட்டில் 10,000 ரூபா இருக்கு. அப்போ என்னங்கன்னா நமக்கு ஃபீல் ஆகும், ஆஹா 10 ரூபா கூட இல்லை போன வருஷம், ஆனால் 2025 என்கிட்ட 10,000 ரூபா பேக்கெட்டில் இருக்கு. ஆனால் ப்ராமினெண்ட்டாக ராகு சம்மந்தப்பட்டவங்களும் அந்த 10,000 ரூபா ஃபீலே ஆகாது. அவங்க அந்த 10 ரூபால இருந்ததை மறந்துடுவாங்க. இது வந்து 10 கோடியாக மாறணும். சரி, அந்த 10 கோடியாக வந்தால் திருப்தியாக வாங்கலாம் அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு இந்த ஃபுல்ஃபில்மெண்ட். அப்போ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை ஃபீல் பண்ணுற கொடுப்பனை ராகுக்கு இல்லை, எஸ்பெஷலி சதயத்துக்கு இல்லை, ரொம்ப ப்ராமினெண்ட்டாக சதயத்துக்கு இல்லை. மற்றதெல்லாம் அப்புறம் நம்ம பேசுவோம். ஸோ நிறைய பேர் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பிளஸ்ஸிங்ஸை கவுண்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட என்னெல்லாம் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, என்னெல்லாம். ஏன்னா அந்த பிளஸ்ஸிங்ஸ் மற்றவங்கள பற்றி உனக்கு என்னப்பா நல்ல பொண்டாட்டி, நல்ல புருஷன், நல்ல குடும்பம், நல்ல வீடு, நல்ல வாகனம்னு மற்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அது எதுவுமே பலமாகவே தெரியாது. தாண்டி எதுவுமே இல்லைன்னு ஒரு இல்லாத ஒரு மாயை பிடிச்சிக்கிட்டு அந்த மாயை பின்னாலேயே அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதை மனிதர்கள் உணர்ந்து 2026 இந்த பேராசைக்கு ஒரு லிமிட் போட்டு ஒரு ஸ்டெப் கீழே இருந்து யோசிக்கணும். தன்னை கீழே இருக்கிறவங்களும் குமிஞ்சு பார்க்கணும். ராகு தன்னை கீழே இருக்கிறவங்கள பார்க்கவே பார்க்காது. ஸோ அதை முதல்ல குமிஞ்சு பார்த்துக்கணும். எஸ்பெஷலி 2026 சதயத்திலேயே அன்கன்ட்ரோலபிள். அடுத்தது டைரக்டா அவிட்டத்துக்குள்ள இறங்கும் போது சனியோட வீட்டில் இருக்கிற செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்டம், அங்கே ராகு டிரான்சிட் ஆகும். நிறைய விபத்துகளும் கண்டங்களும் நிறைய அப்யூசஸும் ஹராஸ்மெண்ட்ஸும் பன்மடங்காக கூடும். அப்போ எகெயின் இந்த இடத்துல மனிதர்களுக்கு தேவை செல்ஃப் கண்ட்ரோல், சுய ஒழுக்கம், டிசிப்ளின். இதை வந்து நம்ம தான் இழுத்து பிடிச்சி கொண்டு வரணும். அவங்கவுங்க பாதுகாப்பு அவங்கவுங்க நான் டிசிப்ளினாக இருக்கேன், ஆனால் என்ன ஏதாவது துன்புறுத்த வராங்க அப்படின்னா நான் என்னோட பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவேன்? ஸோ நிறைய பேர் தன்னோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது, விலங்குகள் எல்லாம் தன் பொறுப்பில் இருந்தால் அவங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறது. ஸோ இது கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்மெண்ட்டாக உறுதியாக நான் இது 2025 போடணும்னு நினச்சேன். ஆனால் என்னோட தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு அறக்கட்டளை யாமே இருக்கிற வேலை இருக்குது, நிறைய அனிமல்ஸ் வீட்டில் இருக்காங்க, ரெஸ்கியூட் அனிமல்ஸ். ஸோ என்னால் அது பேச முடியல. நான் அதெல்லாம் என்னெல்லாம் சொல்லணும் டெய்லி புலம்பிட்டு இருக்கணும். அது நிஜத்தில் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் வந்து அதை சொல்லிட்டு இதை சில சொன்னதுக்கப்புறம் இவங்க ஷேர் பண்ணுறாங்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு இது விஷயத்தை உருவாக்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனாலேயே அது இப்போ நீங்கள் இந்த டாபிக் எடுத்தனால ஓகே நம்ம அட்லீஸ்ட் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால. ஸோ விபத்துகளும் கண்டங்களும் 2026 அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் 100% இருக்கு. ஸோ சுய ஒழுக்கம், அதை டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், இதை மனிதர்கள் ஒவ்வொரு நபரும் கடைபிடிச்சாங்கன்னா, அது எஸ்பெஷலி தன்னோட டிசைர்ஸை வெளிப்படுத்துகிற விதங்கள்லையாட்டும். எல்லாமே டிசைர் தானே. நான் இப்போ ஒரு சாப்பிடணும், எனக்கு இது சாப்பிடணும்னு நினச்சா அது ஒரு டிசைர். நான் ஒரு உடை உடுத்தணும் அப்படின்னா அது இந்த உடை தான் உடுத்தணும்னு நினச்சா அது எக்ஸ்ட்ராடனரி டிசைர். ரிலேஷன்ஷிப்பில் நான் இதைத்தான் எதிர்பார்க்குறேன், அது எக்ஸ்ட்ராடனரி டிசைர்ஸ். ஸோ அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நீங்கள் அது நார்மலான எக்ஸ்பெக்டேஷன்ஸாக நினைப்போம், ஆனால் அது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கும், நமக்கே அது தெரியாது. இது பேசிக்கான விஷயம் நம்ம நினைப்போம். ஓகே. ஸோ நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுவோட எனர்ஜி ஜாஸ்தி இருக்கவங்களால ஒரு பிடி தூக்கலாக இருப்பாங்க. அப்பட்டமா இது முழு ராகுன்னு நமக்கு அப்பட்டமாக தெரியும். இப்போ கேதுவோட தாக்கம் நிறைய இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா வீட்டில் பேங்க் பேலன்ஸ் இருக்கும், பெரிய பெரிய ஆஸ்தியெல்லாம் வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய வண்டியில் வச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க போட்ட ட்ரெஸ்ஸே தான் போடுவாங்க, கையில் கழுத்தில் ஒன்றும் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களால மற்றவங்களுக்குலாம் கூட கொடுக்க முடியும். அவங்க அந்த டிட்டாச்மெண்ட் மென்டாலிட்டிக்கு வருவாங்க. ஒரே ஒரு பொட்டு வைரம் போடுவாங்க இந்த ப்ரெஸ்டீஜுக்காக, இல்லை தன்னோட குடும்ப நிர்பந்தம் ஏதோ இருக்கும், ஒரு ட்ராப் வைரம் வச்சிருப்பாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே சிம்பிளாக வலிச்சு தொடச்ச மாதிரி இருப்பாங்க. ஸோ நமக்கு அப்பட்டமாக தெரியும் இது வந்து கேதோட எனர்ஜி ப்ராமினெண்ட்டாக பெற்றவங்க. ஸோ அவிட்டத்தில் வரும்போது மெயினாக ஃபஸ்ட்டு வந்து நெருப்பு மூலமாக விபத்துகளை ஏற்படுத்தும். செவ்வாட நட்சத்திரம், செவ்வாய் வந்து பூமி. அப்போ இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படுறது, தரைகளில் நிறைய விபத்துகள் ஏற்படுறது, செவ்வாய் வந்து விலங்குகள், விலங்குகள் சார்ந்து நிறைய வன்கொடுமைகள் நடக்கிறது, இதெல்லாம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். செவ்வாய் வந்து மாங்கல்யம், நிறைய பெண்கள் வாழ்க்கை துணையோட கண்டத்தை எதிர்கொள்றது,
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ராகு வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் வரும்போது ட்ரிகர் பண்ணும். தொழில் ரீதியாக மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த ஜாதகர் எதிர்கொள்வார். ஏன் அப்படின்னா ஓவராலாகவே A to Z ஜாதகரோட ஆட்டிடியூட்லாம் மாறி. ஏன்னா லக்னாதிபதி மேஷத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான், விருச்சிகத்து அதிபதியும் செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் நட்சத்திரத்து மேலே வருது அப்படிங்கும் போதே அவங்க வந்து தன்னை ஐடென்டிஃபை காட்டிக்கிற விதத்துலையாட்டும் தன்னை முன்னிலைப்படுத்துற விதத்துலாம் ரொம்ப ஜாஸ்தியாக ப்ரொஜெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதும் சில உறவுகளுக்குள்ள சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஸோ வாகனங்களை இயக்குறது, கரண்ட்ல வேலை பண்றது, வீட்டில் ஓவராலாக கேஸ் கனெக்ஷன்ல இருந்து, ஏன்னா செவ்வாய் வந்து நெருப்புக்காரகனும் கூட, ஆயுதக்காரகனும் கூட, பூமிக்காரகனும் கூட, வாகனங்களுக்காரகனும் கூட, விபத்துக்காரகனும் கூட, விலங்குகளுக்காரகனும் கூட. ஸோ இந்த ஏரியா ஆஃப் லைஃப் எல்லாமே ரொம்ப 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 மாங்கல்யக்காரகன். ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தேவையில்லாம ஜாதகத்தில் ஆல்ரெடி செவ்வாய் தோஷத்தை வச்சுக்கிறவங்க, பூமி சம்பந்தமான நெகட்டிவ் தோஷத்தை வச்சுக்கிறவங்க சம்பந்தம் இல்லாமல் கொண்டு போய் கோடிக்கணக்கில் அசையா சொத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த அசையா சொத்துல டெட் அசட்டா மாறக்கூடும். ஸோ 2026 கொஞ்சம் எல்லாத்துலயுமே நிதானமா இருக்கிறது. எப்படியோ ராகு எல்லாத்தையும் அடைச்சு வாங்கி கொடுத்துரும், எப்போ எடுக்க வச்சிரும். அதை வந்து பேராசையா நீங்க படாதீங்கிறது மட்டும் தான் என்னோட ஒரே ஒரு அட்வைஸ். இந்த பக்கம் கேது அப்படியே ஆப்போசிட்ல வந்து சிம்மத்துல இருக்கு. சிம்மம் வந்து கிரியேட்டிவிட்டி, சிம்மம் வந்து காதல், சிம்மம் வந்து ரிப்பீட்டட் தாட்ஸ், சிம்மம் வந்து குழந்தை. ஸோ இந்த மாதிரியான பாவங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த ஒரு மனிதருமே வந்து ஒரு சங்கடத்தை எதிர்கொள்ளக்கூடும். தன்னோட அன்பு ப்ராப்பராக வெளிப்படுத்த முடியாது, தனக்கு இருக்கிற விஷயங்களை ப்ராப்பராக அனுபவிக்க முடியாதது சித்தம். ரிப்பீட்டடாக மைண்டில் ஒரு தாட்ஸ் போயிட்டு இருக்கிறது, அது வந்து சித்தம், அது வந்து சிம்மம். ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி கேது வந்திருக்கு முடியாது, தாட்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணி விடும். எப்போ வரைக்கும் ஜாஸ்தி பண்ணி விடுனா அதுலேருந்து டிட்டாச் ஆகிற வரைக்கும். நிறைய பேர் காதல் வயப்படுவாங்க, வீக்கா இல்லாதவங்கலாம் இப்போ வீக்காக ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பல வார்த்தை சொல்லுவாங்க, கொடுத்து கெடுக்கும் கேது. ராகு என்ன பண்ணுனா கொடுத்து கலகத்தை தூண்டி விட்டு அதுல திருப்தி இல்லாம லோலோன்னு அலைய விட்டுரும், பித்து பிடிச்சுங்க அலைய வேண்டியதுதான். கேது என்ன பண்ணும்னா டிட்டாச் பண்ணி விட்டுரும், ஒரேடியே கேது வந்து அறுத்துரும். ரிலேஷன்ஷிப் எல்லாமே ராகு வந்து பொருள்காரத்துவத்தை பெருக்கும், உயிர்காரகத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா கேது பொருள்காரத்துவத்தை சுருக்கிட்டு உயிர்காரத்துவத்தை அழிச்சிரும். ஸோ மேரேஜில் காதல் சம்பந்தமான விஷயங்கள் டிஸ்போஸ் ஆகுது, காதலன் காதல் எல்லாம் பிரியறது, திரும்பி வேற காதல் போகிறது, திருப்பி அந்த காதல் மூலமா ஒரு டிசப்பாயின்மெண்ட் எதிர்கொள்றது. ஸோ இந்த கேஜ் 5ஆம் பாதத்தில் குழந்தைகளை சார்ந்து இவ்வளோ நாள் பாதர் பண்ணாதவங்கலாம் என் பையன் என் கூட இல்லை, என் பொண்ணு என் கூட இல்லைன்னு பெற்றவங்களாம் மன உளைச்சலுக்குள்ள அழக ஆரம்பிப்பாங்க. அந்த இன்செக்யூரிட்டியாக பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சிம்மம் வந்து பெரும் தலைவர்கள், பெரும் கட்டடங்கள், பெரும் பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவங்க, ஸோ அரசாளுமை நிலையில் இருக்கிறவங்க, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட் ஃபீல்டு, கிரிக்கெட் ஃபீல்டு, இது எல்லாத்துலயுமே டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாமே சிம்மத்துக்குள்ள வந்திருக்கு, பவர்ஃபுல் பீப்புள் எல்லாருமே. ஸோ அந்த இடத்துல கேது வந்திருக்கும் போது இவங்க ஓவராலாவே இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஸ்டேட்டா இல்லை. பர்சனலா எடுக்கும்போது காதல், குழந்தை, ரிப்பீட்டடா தாட்ஸ் நமக்குள்ள மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கிறது, இவ்வளவு நாள் அது பாதர் பண்ணியிருக்கும், கண்டுக்காம இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ வந்து அது பூதாகரமா உங்களை அரிச்சுக்கிட்டே இருக்கும், இழந்ததை நோக்கி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, இது இழந்துருவோம்னு கவலைப்பட்டு இருப்பாங்க. கேது இழந்ததை நோக்கி கவலைப்படுறவங்களோட ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிருமோ, ஒரு விஷயத்தை நம்ம தொலைச்சிருவோமோ, இது நமக்கு நிலைக்காம இருக்குமோ, அந்த இருக்குமோங்களே உங்களோட வாழ்க்கை மிச்ச நிம்மதியை தொலைச்சிருவாங்க. ஸோ இங்கே கவனமா இருந்தீங்கன்னா உங்களால கேது ராகு நம்ம ஹேண்டிலே பண்ண முடியாது. ராகு கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து குருவோட எனர்ஜி உள்ள வந்தாத ஒரு வழிகாட்டி வரணும், லிமிட்ல இரு அப்படின்னு சொல்லி தட்டி உட்கார்றதுக்கு குருவோட எனர்ஜி ஒருத்தர் வரணும். ஆனா கேது வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த ரிப்பீட்டட் தாட்ஸை தவிர்த்தோம், ரிப்பீட்டட் ஃபியரை தவிர்த்தோம், ரிப்பீட்டட் எமோஷன்ஸை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணினோம் அப்படின்னாலே we can handle சிம்ம கேது in a very positive way. அதுல எஸ்பெஷலி பூரத்தலைப்பு இருக்கு அப்படிங்கும்போது பூமி சம்பந்தமான விவகாரங்கள்ல 2026 ஒரு ஏப்ரல் மாசம் எண்டு வரைக்குமே கொஞ்சம் அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது. ஸோ இப்போது ஒரு கிளாரிட்டி கொடுத்தாச்சு. இதில் ஒரு கிரகம் இருந்தால் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ நம்ம இப்போ ராகு எடுத்துக்கலாம். சதயத்தில் பொதுவாக பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு சூரியன்லேருந்து போய்க்கலாம். சூரியன் இருக்குது அப்படிங்கும்போது என்ன நடக்கும்? இப்போ கோச்சாரத்தில் அவங்க நேட்டல் சார்ட்டில் அந்த இடத்துல சூரியன் இருக்குது, இப்போ கோச்சார ராகு அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன் வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும்? சூரியன் கும்பத்தில் இருக்கிற ஜாதகர்களுக்கு அந்த இடத்துல ராகு வந்துருச்சு அப்படின்னா தகப்பனோட உண்டான உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தகப்பனே திடீர்னு வேற ஒரு ஃபார்ம்ல மாறி இருப்பாரு, இவ்வளவு நாள் எங்க அப்பா வேற மாதிரி இருந்தாரு, என்ன எங்க அப்பா வித்தியாசமா இருக்காரு அப்படின்னு அந்த ஜாதகர் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட தகப்பனுக்கு ஜாதகர் மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சூரியன் வந்து உயர் அதிகாரிகள், ஸோ அவங்க ஜாதகர்கிட்ட எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இவ்வளவு நாள் ஒரு மாதிரி வேலை பண்ணியிருப்பாங்க, அப்படியே ஒரு 10 வருஷம் வேலை இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பாஸ் வேற விதமா எதிர்பார்க்க, உன்ட்ட வேற விதமா வேற விஷயங்களை எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி பாஸ் எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த அதே மாதிரி சட்ட சிக்கல்களையும் சந்திக்கக்கூடும். ஏன்னா ராகுக்கு வந்து பவுண்டரி கிடையாது, சூரியன் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு
வரையறை போட்டிருக்கும், இந்த கோட்டை நீ தாண்டக்கூடாது, தாண்டுனா ஃபைனுன்னு சொல்லு சூரியன். ராகு என்ன பண்ண, தாண்டி தான் பார்ப்போமே. அப்போ தகப்பன் போட்ட கோடு, உயரதிகாரிகள் போட்ட கோடையெல்லாம் ராகு வந்து தாண்ட சொல்லி ஒரு எனர்ஜியை உள்ளுக்குள்ள தூண்டும். அந்த தூண்டுதலுக்கு அந்த மாயக்குள்ள போய் சிக்கி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மீறுது, கவர்மெண்ட்டை மீறுது, உயரதிகளோட ரூல்ஸ் மீறுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தாங்க. எஸ்பெஷலி தகப்பனோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்காங்க அப்படின்னா, அப்படி இருக்கிற பட்சத்துல கும்பத்துல ராகு இருக்கிறத பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். சந்திரன் அந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது, இப்போ நான் உங்கள ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து லதாவ ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கேங்களா? இதே எனக்கு அந்த இடத்துல சந்திரன் இருக்கு அப்படின்னா, நான் பார்க்குற விதம் ஜூம் லென்ஸ் வச்சு பார்த்துட்டு இருப்பேன். இன்னும் கிட்ட வந்து பாப்பீங்க. ரொம்ப க்ளோஸ் அப்ல மைக்ரோஸ்கோப் கையில வைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நீங்க எப்படி சிரிக்கிறீங்க? ஸோ நீங்க என்ன சிந்திக்கிறீங்க? இது எல்லாத்தையுமே ஜூம் லென்ஸ் வச்சே பார்த்து சந்திரன் அப்படிங்கிற ஒரு வல்னரபிளான ஒரு பிளானட் ராகு சேரும்போது சந்திரமுகியா மாறிடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட அசாதாரணமான எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் பன்மடங்கள் சுனாமி மாதிரி பெருக ஆரம்பிச்சிடும். ஓகே. அவங்க தன்னோட தன்னிலை டோட்டலாவே மறந்துடுவாங்க. கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஜீரோவா மாறிடும். நார்மலாவே ராகு சந்திரன் இருக்கிறவங்க வந்து நிறைய விஷயங்களுக்கு பயப்படுவாங்க. இந்த பில்லி சுள்ளி எவல் வச்சதுக்கெல்லாம் பயப்படுறது, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. அமுக்கா வந்துருச்சும்பாங்க, எனக்கு மேல. என்னெல்லாமோ கண்ணுக்கு தெரியுதும்பாங்க, மேலே ஏறி அமுக்கா முத்துதும்பாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராகு சந்திரன் டைரக்டா இன்டெரக்டா ரொம்ப ப்ராமினென்ட்டா கனெக்ட் ஆகும். ஸோ நார்மலாவே அதுக்காக நீங்க ஏதோ பிரச்சனை இருக்கிறது நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொல்ல வரல. சாதாரண ஒரு விஷயத்த நீங்க பூதாகரமா பாக்குறீங்களாங்கிறது மட்டும் யாராவது பக்கத்துல நான் நார்மலா தான் இருக்கேன்னா நான் கொஞ்சம் ஜாஸ்தி நான் ரியாக்ட் பண்றேனா அப்படிங்கிற மாதிரி. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து முந்தின நாள் நம்ம வீட்டில் ஒரு பிரெக்னன்ட் கேட் ஒன்று இருக்கு. அதை போய் இப்படி தொட்டுருச்சு, அந்த நெகம் வந்து பட்டுருச்சு. அவங்களுக்கு வந்து அது கடிச்சுதா நெகம் படிச்சான்லாம் தெரியல. ஆனா அந்த பயத்தை பாத்தீங்கன்னா மரண பீதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி இது என்னன்னு மட்டும் பாருங்க. அவங்க பொண்ணு நானும் கண்ணாடி தொடச்சு பாக்குறேன், கண்ணை கசக்கி பாக்குறேன், டார்ச் லைட்லாம் அடிச்சு பாக்குறேன், பக்கத்துல ஒட்டி பாக்குறேன், ஒரு டாட்டு கூட தெரியல. ஆண்டி நான் டார்ச் அடிக்கிறேன் பாருங்க. அப்ப என்னன்னா அந்த ராகுவும் சந்திரனும் ப்ராமினென்ட்டா இருக்குன்னு அர்த்தம். அங்க ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம சொன்னா கூட அங்க ஏதோ ஒண்ணு இருக்குமோ. உடனே என் பிள்ளைங்களா வீட்டுல வந்து ஓகே அது வந்து தடுப்பூசியே போடாத போனேன், அது இப்பதான் வந்திருக்கு, நம்ம தான் பிரெக்னென்ட்டுக்கு டைம் கொடுத்துருக்கோம், இங்கேயே இருந்து குட்டி போட்டுக்கலாம், அப்புறம் கருத்தடை பண்ணலாம் பிளான் பண்ணி என்னெல்லாமோ சொல்லி இன்னும் பயமுறுத்தி விட்டாங்க. அவ்வளவுதான். வெளியே சிரிச்சாலுமே அந்த 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 பையனோட முகத்துல வந்து ஈ ஆடல. சோ அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்த கூட பூதாகரமா நினைச்சு பயப்படுறது, சாதாரண விஷயத்த கூட பூதாகரமா ரியாக்ட் பண்றது. ஏன்னா சந்திரன் இஸ் ரியாக்ஷன். சந்திரன் நெவர் ரெஸ்பான்ஸ், சந்திரன் ரியாக்ட்ஸ். யாராவது எமோஷனலா கம்பேஷனேட்டா ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உயிர்கள் மேல ரொம்ப இறக்கம் கொண்டவங்களா இருக்காங்க. சந்திரனும் ராகும் சேர்ந்த நபர்களுக்கு அந்த கம்பேஷனேட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அங்க ஒரு உயிர் துடிக்குது அப்படின்னா அவங்க இங்க நெஞ்சு வந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து 10 தடவை அவங்க ஹார்ட் அட்டாக்கை உள்ளுக்குள்ள எதிர்கொண்டு இருப்பாங்க. அவ்வளோ வீக் ஆயிரும் அவங்களுக்கு அந்த ஹார்ட். ஸோ நார்மலாவே இந்த கும்பத்துல சந்திரன் இருக்கிறவங்க கொஞ்சம் எமோஷனை ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணுங்க. முதல்ல நான் தான் சொல்லுவேனுங்களா, சில விஷயங்களுக்கு பரிகாரம் வந்து சும்மா இருக்கிறது மட்டும்தான். எஸ்பெஷலி சாயகிரகங்களுக்கு வந்து பரிகாரம் ரியாக்ட்லெஸ், ரெஸ்பாண்ட் ப்ராப்பர்லி. அந்த ஒன்றை கடைபிடிச்சாலே சந்திரன் அம்மாவோட உண்டான அம்மாவுக்கு திடீர்னு பசங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகி, பசங்களுக்கு அம்மா மேலே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகி, அம்மா பேசுகிற விஷயமெல்லாம் பூதாகரமாக தெரியும். சாதாரண ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, கழட்டி போட்ட துணியை மிஷினில் போட்டுப்போன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை துவைக்கிற பக்கெட்டில் போட்டுப்போன்னு சொல்லியிருப்பாங்க, அதையும் அவங்க பூதாகரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மதர் அண்ட் சில்ட்ரன் கூட பாதிப்படையக்கூடும். ஸோ இந்த விஷயங்களில் கவனமாக இருந்தால் போதும். குரு பகவான், குரு ராகு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கோ இல்ல ராகு வந்து எனர்ஜி டைவர்ட் பண்றதுக்கோ உண்டான முழு எனர்ஜி வந்து குருக்கு மட்டும்தான் உண்டு. ஜாதகத்துல கும்பத்துல குரு இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல கோச்சார ராகு வருது அப்படிங்கும்போது அவங்களோட கவனம் வந்து தன்னை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், தன்னோட பேச்சு எல்லாரும் கேட்கணும், தனக்கு உண்டான அந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும். இவர் சொன்னா கரெக்டா இருக்கும், இந்த அம்மா சொன்னாங்கன்னா அதெல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லி பார்க்கணும்னு அவங்க அந்த கௌரவத்தை எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. குரு வந்து சூரியன் வந்து ஈகோ, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் ப்ரைடு, செல்ஃப் போஸ்டிங் அதெல்லாம் சூரியன். ஆனா குரு இடத்துல வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வேண்டியது வந்து கௌரவம், அவங்களை குருவா பாவிக்கிற அந்த ஒரு தன்மை மட்டும் தான் குருவை எதிர்பார்க்கிற ஒரே குவாலிட்டி. சுக்கராச்சாரியர் வந்து யாரு தீட்சை கேட்டாலும் கொடுத்துருவாப்ல, அசுர குரு. ஆனா தேவகுரு பிரகஸ்பதி மட்டும் அவங்களோட தராதரத்துல அலசி ஆராய்ஞ்சு நான் ஒரு கத்து கொடுக்குறேன்னா அதுக்குண்டான தகுதி பெற்றவடா, நீ ஏன் தகுதி பெற்றவளா, இது உனக்கு கொடுக்கலாமான்னு அந்த அலசி ஆராயக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த குருவோடைய. அதுக்கு தர்மத்துல இருக்கியா, நீ அதர்மம் பண்றியா, அதர்மம் பண்றவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் வைக்கிற ஒரு கிரகம் வந்து குரு. காலபுருஷோட ஒரிஜினல் விரையாதிபதி குரு, தர்ம காரியங்கள் செய்யறதுக்கு அதிபதி குரு, தர்மத்துல நிக்கிறதுக்கும் அதிபதி குரு. ஏன்னா தனுஷுடைய அதிபதி, மீனத்துடைய விரயத்தை சுட்டி காட்டக்கூடிய, இழப்புகளை சுட்டி காட்டக்கூடிய அதிபதி குரு. அப்போ ஃபர்ஸ்ட் ரெமெடி என்னன்னா நிறைய சேரிட்டிஸ்ல இன்வால்வ் ஆயிக்கோங்க. எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்ல புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்ட்டுருவாங்க. நம்ம யாராவது போய் குரு யாராவது வந்து அட்வைஸ் பண்றாங்க இதெல்லாம் பண்ணாதப்பா அப்படிங்கிறாங்கன்னா, நானே குரு நீ எனக்கே பாடம் எடுக்கிறாங்க அளவுக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களே திரும்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து அந்த குரு மேல ராகு வரும்போது கொடுத்துரும். ஸோ மற்றவங்களை மதிக்கிற விஷயங்களாகட்டும்,
நீங்க மத்தவங்ககிட்ட மரியாதை எதிர்பார்க்குற விஷயங்களாகட்டும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. பிளஸ் குரு வந்து குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ராகு உள்ள அந்த ராகுக்கு ஒரு எனர்ஜி சொன்னீங்களா, நீங்க என்ன ஆமா. கேட்டாலும் கொடுத்துரும், குடுத்துருவாங்க. என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துரும். அப்ப குழந்தைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கெல்லாம் கும்பத்துல குரு குரு இருக்குங்கிறதுல அதுக்கு உண்டான முயற்சிகளை தாராளமா எடுக்கலாம். ஜாதகத்துல அதுக்கு அந்த பிராப்தம் இருக்கு அப்படின்னா உறுதியாகவே 2026ல நீங்க அதை எதிர்பார்க்கலாம். பெருங்கடன் குரு, ஓகே. பெரும் இழப்பு குரு. ஸோ தேவையில்லாம பெருங்கடனுக்குள்ள பெரும் பணம், பெரும் நகை இதெல்லாமே குரு தான். ஸோ அதுல உங்களோட லிமிட் எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. தேவையில்லாம பெரும் பணத்தை சேர்த்தணும், கேம்பிளிங்ல போய் இறங்கிறது, அது அந்த அதுவே மாதிரி இழப்பா விஷயங்கள் எல்லாம் மாறிடும். இழப்பா மாறி விரைமா மாறிடும். ம். அதுக்கு பதிலா இந்த ஆர்ஃபனேஜஸ்ல போய் உடல் ரீதியா உழவாரம் பண்றது, கோயில்ல சுத்தப்படுத்தி இப்ப அந்த உழவார பணி செய்யறது, அனிமல் ஷெல்டர்ஸ்ல எல்லாம் போய் உடல் ரீதியா உதவி பண்றது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த விரயம் வந்து உடல் விரயமா மாறிட்டு உறவுகள், பணத்தை, இந்த அசட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். சூப்பர். செவ்வாய். இது வந்து கொஞ்சம் நம்ம கவனமா இருக்க வேண்டிய காம்பினேஷன். ஏன்னா செவ்வாய் வந்து ரெக்லெஸ், ரெஸ்ட்லெஸ், இம்பேஷன்ஸ், செல்ஃப் சென்டர்டு. போ அப்படின்னா போயிடும், அடி அப்படின்னா அடிச்சிடும், முடி அப்படின்னா முடிச்சிடும். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரிகரிங் எனர்ஜியான ஒரு செவ்வாய் மேல ராகு வரும்போது இது ராகுக்கு கொண்டாட்டமா, செவ்வாய்க்கு கொண்டாட்டமா, இல்ல செவ்வாய்க்கு திண்டாட்டமாங்கிற மாதிரி ஒரு தெரியாத ஒரு காம்பினேஷன். ஸோ நார்மலாவே ஒரு ஜாதத்துல திரிகோணத்துல செவ்வாய் இருந்தாலும் சரி, நான் எப்பவுமே ஸ்ட்ரிக்டா ஒரு வார்னிங் கொடுவேன். அந்த மாதிரி ஆட்கள் தான் சும்மா வண்டி எடுத்தாலே ஸ்கிட் ஆவாங்க. ஓகே. அப்பதான் எடுத்து டாட்டல் கொடுப்பாங்க, சைன் வண்டி அங்கேயே சுத்தி கீழே விழுந்துருவாங்க. ம். ஸோ அது வந்து விபத்தை சுட்டி காட்டக்கூடியது. நார்மலா செவ்வாய் விபத்துக்கு சுட்டி காட்டக்கூடிய அதிபதி, ஏன்னா வெளியேற ரத்தம் செவ்வாய். ஓகே. ஸோ சுட்டி காட்டுற அந்த செவ்வாய் மேல ராகு வரும்போது அது பெரும் விபத்தா மாறிடும். ஓகே. அந்த ராகு செவ்வாய் சேரும்போது மட்டும்தான் கூட்டு கூட்டா கும்பல் கும்பலா இறக்குறது, கொத்து ஆ. கொத்தா இறக்குறது, கூட்டு மரணங்கள். கூட்டு மரணங்கள், கூட்டு விபத்துகள். ஸோ நார்மலா ஆக்சிடென்ட் ஆகிறத விட ஸ்பைன் உடையிறது, ஹெட் ஸ்கல் உடையிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் கூட இந்த வருஷம் நம்ம பார்த்தோம். அது எல்லாமே இந்த கூட்டு விஷயம். அதனால தான் சொல்ற ராகு அவிட்டத்துக்குள்ள வரும்போது கவனமா இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஓகே. ஸோ கும்பத்துல வரும்போதே ராகு எல்லாத்தையுமே சார்ஜ் எடுத்துரும். அது இந்த மாதிரி ராகு, கேது, சனி, குரு எல்லாம் பாத்தீங்கன்னா 5 டிகிரி முன்னாலேயே சார்ஜ் எடுத்துருவாங்க. ஓகே. கிளம்பி போன பிறகு பின்னால ஒரு 5 டிகிரி கான்டாக்ட்ல இருப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம ஓகே சதயத்துல இருந்து அவிட்டத்துக்கு வந்துருச்சுல்ல அப்படின்னா இங்க 5 டிகிரி பின்னால சதயத்தோட கண்ட்ரோல்லயே ராகு இருக்கும். அங்கேயும் ஒரு கையை போட்டிருக்கும், இங்க ஒரு கை வச்சிருக்கும். இங்கிருந்து அவிட்டம் கீழே வரும்போது மட்டும்தான் சதயத்துல இருந்தே கை எடுக்கும். ஸோ ஸ்டில் நெக்ஸ்ட் ஒரு முன்னாடி போனாலும் அடி, பின்னாடி பின்னால் போனாலும் வந்து அடி. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 5 டிகிரிஸ் 7.5 சனி முடிஞ்சவங்களும் அப்படிதான். எங்க முடிஞ்சிருச்சு நாங்க இன்னும் விட்டவரே இல்லை அப்படின்னா அந்த 5 டிகிரி கிராஸ் ஆகிற வரைக்கும் சனியோட அந்த எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ செவ்வாய் மேல ராகு இருக்கிறது ஒரு பெஸ்டான காம்பினேஷன் இல்லை. ஆனால் வீடு வசதி வாகனம் பெருக்கிறதுக்கு, அசட்ஸ் பெருக்கிறதுக்கெல்லாம் ஏற்ற காலகட்டம். தன்னோட அடையாளத்தையும் மாத்திக்குவாங்க, ஓகே. நினைச்சதெல்லாம் அடைஞ்சிருவாங்க. ஓகே. ஆனா இந்த ஒரு பெரிய மைனஸ் வந்து நோ ப்ரொடெக்ஷன் ஷீல்டு. இப்போ அதே இடத்துல சனி பகவான் இருக்காங்க. சனி வந்து ஜீவனக்காரகன், தொழிலுக்கு உண்டான காரகன். யாரையுமே இந்த ஒரு ஜாதகத்துல சனி இருக்குன்னா அந்த இடத்துல ராகு வரும்போது சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று வேலை செய்யணும், ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி இறங்கிடுவாங்க. ஆனா சனி வந்து உழைப்பாளி. ஒரு பிசினஸ் பண்ணி கொடுங்க, நான் என் உழைப்ப போடுறேன் அப்படிங்கும். ஆனா சனி மேல ராகு வரும்போது என்ன பண்ணுன்னா, எனக்கு பிசினஸ் போடுங்க, நான் வேடிக்கை பார்த்தாலும் அந்த பிசினஸ் சம்பாதிக்க வச்சிருவேன், நான் ஷார்ட்கட்ல யோசிக்கிறேன். ராகு வந்து ஷார்ட்கட்ல எல்லாத்தையுமே அட்டைன் பண்ணணும்னு ஆசைப்படும். அப்போ சனி மேல ராகு வர்றது வந்து பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, புதுசாக பிசினஸ் தொடங்குறதுக்கு, வேலைக்கே போகாதவங்க வேலைக்கு போறதுக்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான விஷயம். ஆனா உழைக்காமே நான் நோன்பு கும்பிடுவேன், உழைக்காமே நான் கஞ்சி குடிக்கணும்னு சொல்ற அந்த மென்டாலிட்டியே ராகு வந்து ஈக்குவலா கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த இடத்துல ஆல்ரெடி சனி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், உழைக்கும் மென்டாலிட்டி அதிகம். எப்படியோ யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட், ப்ரொஃபஷன் இஸ் கோயிங் டு எக்ஸ்பேண்ட், பிசினஸ் இஸ் கோயிங் டு எக்ஸ்பேண்ட். தொழிலில் புது மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க, தொழிலில் புது வித்தைகளை கற்றுக்குவாங்க. இவ்வளோ நாள் இப்போ 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு இடத்துல இருந்தாலுமே புதுசா ஒரு சாப்டர் கற்றுக்குவாங்க, புதுசா ஒரு சப்ஜெக்ட் கற்றுக்குவாங்க, புதுசா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த புதுமையை ராகு கொண்டு வரும். ஆனால் நோகாம நோம்பு கும்பிடணும் மட்டும் நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல சனி ஆக்டிவேட் பண்ணணும். ராகு எனிஹோ இட்ஸ் ஆக்டிவேட்டட். அப்போ ராகுக்கு பலம் கொடுக்கறத விட்டுட்டு சனிக்கு பலம் கொடுத்து உழைப்பை பன்மடங்காக பெருக்கும் போது சனி இருக்கிற இடத்துல ராகு வந்தாச்சு அப்படின்னா நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டை உறுதியாகவே கொடுக்கும். ஓகே. இப்போ இந்த சனி ராகு காம்பினேஷன் போது நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அடிக்கடி நமக்கு வந்து இந்த மரண செய்திகள் கேள்விப்படும். நம்ம அந்த அந்த சம்பந்தமான வீடுகளுக்கு போறதோ இல்ல ஒரு அசுப செய்தி தான் நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது ஏன்னா பார்வை சனி இருக்கு. ஆயுள்காரகனா பார்க்குறோம். அப்படி பார்த்தா செவ்வாய்க்கே நம்ம அதை தான் பார்க்கணும். ம், ம். ஏன்னா சனி ஆயுள்காரகன் அஷ்டம பாவம் 26 நாள், டிசம்பர் 26 எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இல்லைங்களா? கண்டிப்பா வரும். 2024 டோட்டல் பாருங்க. 2024ல நடந்த சுனாமி டே நம்பரும் 26/8, டோட்டலும் 8. ஆமா. அந்த நாளை வந்து என்னைக்குமே இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் மறக்க மறக்க முடியாது. முடியாது. இந்தோனேஷியால தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கிளம்பிச்சு முதல்ல அந்த சுனாமியோட அந்த ஆமா. எர்த்குவேக் ம். தமிழ கடலூர்ல இருந்து நாகப்பட்டினம் எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துருச்சு. ஆமா. ஸோ அது ஒரு அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, கண்டிப்பா. சனியோட எனர்ஜி. உண்மையாலுமே அதோட ஈக்குவல் இம்பாக்ட் வந்து செவ்வாய்க்கே உண்டு. காலபுருஷோட ஒரிஜினல் அஷ்டமாதிபதி, விருச்சிகத்துக்கு அதிபதி, லக்னாதிபதி, ஜாதகரே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நிச்சயமா. அந்த இடத்துல ஜீவனகாரகன் சனி வந்திருக்கிறனால
நம்ம அதை ஜீவகாரகனா கன்வெர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். ஓகே. அது வந்து சனின் வந்து மெயினா தொழில் காரகத்தை தான் அதை ஆக்டிவேட் பண்ணும். அந்த உயிர் காரகத்தை பத்தி ஆக்டிவேட் பண்றதை பத்தி பெருசா நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா சனி அப்படிங்கிறது வந்து லிம்பிங்க வந்து நொண்டி நடக்கிறது, ஓகே. இழுத்து நடக்கிறது, இந்த மாதிரி காரகத்துல கூடாது. ரெமடியா வேணா நம்ம எடுக்கலாம். என்னன்னா இந்த கிரிமேஷன் காரியங்களுக்குலாம் நீங்களே வாலண்டியரா போய் வாலண்டியர் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு பண ரீதியா உதவி பண்றது, ஃபினான்ஷியல் ஏதாவது சப்போர்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது இந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். அந்த இடத்துல சனி நம்ம உயிர் காரகத்துவமா மரண காரகத்துவமா பார்க்காம தொழில் காரகத்துவமா மட்டும் பார்த்தா பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஜாதகத்துல நம்ம சனியோட பிளேஸ்மெண்ட் தெரியாது, செவ்வாயோட பிளேஸ்மெண்ட் தெரியாது. ஸோ இந்த பயம் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம். இதை பத்தி ரொம்ப பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. புதன் வந்து நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம், நம்ம கம்யூனிகேட் பண்ற விதம், நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஸ்டெப்ஸ் சுட்டி காட்டக்கூடிய ஒரு எனர்ஜி. ஸோ ஹவ் வி கம்யூனிகேட், த வே ஹவ் யூ வி இன்ட்ராக்ட், ஹவ் வி எக்ஸ்பிரஸ் செல்ஃப், நட்புகள், காதல், நம்மளோட பிரயாணங்கள், இதெல்லாமே புதனுக்குள்ள வந்துடும். ஸோ நிறைய கவிஞர்கள் உருவாவாங்க, நிறைய காதலர்கள் உருவாகுவாங்க. ஆனா ராகு என்ன பண்ணுனா கிரீம் பிஸ்கெட் பேச்சு. நார்மலா அது வந்து கசப்பான மாத்திரையா இருக்கும். ஆனா ராகு வந்து புதன் வந்து ஒரு கசப்பான விஷயத்தை சொல்லும்போது ராகு என்ன பண்ண மேல கிரீம் கோட் அடிச்சிடும். அதை வந்து பாலிஷா பேசுவாங்க. அப்ப இந்த புதன் மேல ராகு இருக்கிறவங்கள இல்ல புதன் கூட ராகு இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா அந்த பேச்சுல எது உண்மை எது பொய்னே தெரியாது. அது வேற வாய் இது வேற வாய் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு மாஸ்க் வந்து அந்த புதனுக்கு ராகு போட்டுரும். புதனே ஆல்ரெடி மாஸ்க், புதனே வந்து பச்சோந்தி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி இப்படி மீடியேட்டர், இப்படியே மதில் மேல இருக்கிற பூனை தான் புதனோட கேரக்டர். பிரச்சனை வந்து இங்கேயும் குதிப்பா, பிரச்சனை வந்து அங்கேயும் இறங்கிக்குவேங்கிறது. அந்த மாஸ்க் மேலேயே ஒரு மாஸ்க் வந்து விழுகும். அப்ப என்னன்னா இந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷன்ல மட்டும் கவனமா இருக்கணும். நீங்க யாருக்கு என்ன மெயில் போடுறீங்க, யாருக்கு என்ன மெசேஜ் போடுறீங்க, யாருக்கு என்ன போட்டோ ஷேர் பண்றீங்க, நீங்க என்ன மாதிரி புது க்ளோஸ், ஏன்னா புதன் வந்து காலபுருஷர் ஒரிஜினல் 3ஆம் பாவத்துக்கு அதிபதி. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், நம்ம பக்கத்தில் இப்படி உட்காந்து பக்கத்தில் பேசக்கூடிய, நம்ம தோல்ல கைப்படக்கூடிய நபர்கள்லாம் 3ஆம் பாவத்துக்குள்ள வந்துருவாங்க. நமக்கு இப்படி கையை கொடுக்குறவங்கலாம் 3ஆம் பாவத்துக்குள்ள வந்துருவாங்க. அண்டை அயலார், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப், க்ளோஸ் நெட்வொர்க். ஸோ இது மாதிரி விஷயங்கள்ல மட்டும் புது நட்புகளை உருவாக்கும் போது, ஸோ பிரயாணங்கள் அடிக்கடி சேஞ்சஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது, தேவையில்லாம அலைச்சல் ஜாஸ்தி பண்ணும். சிறுதூர பிரயாணம் புதன் அப்படின்னா ராகுல வரும்போது நார்மலா ஒரு கடைக்கு போயிட்டு வரணும்னா, எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன், அந்த ஒரு பொருளை வாங்க போன இடத்துல 10 பொருளுக்காக 10 தடவை போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யோசிக்கவே விடாம அனாலிசிஸை வந்து பிளாக் பண்ணக்கூடிய விஷயத்த கூட ராகு செய்யும். ஆனா கிரியேட்டிவிட்டி நிறைய தூண்டிவிடும். நிறைய கிரியேட்டிவ் பீப்புள் உருவாகுவாங்க. ஸோ புதன் வந்து கேமரா எடிட்டிங், போட்டோகிராஃபி, இதுக்கெல்லாமும் காரக கிரகம். பாட்டு எழுதுறது, கவிதை எழுதுறதெல்லாம். பேசுற பாக்கில் புதனாக இருக்கிறவங்களுக்கு ராகு சேர்ந்துருதுன்னா பேசுற பேச்சே கவிதையா மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நட்புகள் உருவாக்குற விஷயத்துலையும் யார் என்ன ஷேர் பண்றவங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். ஆனா இந்த மாதிரி காலகட்டத்தில் ஸ்கின் அலர்ஜி, நியூரலாஜிக்கல் சம்பந்தமான சங்கடங்களை ராகு ட்ரிகர் பண்ணக்கூடும். அது சுயஜாதத்துல அந்த மாதிரி ஒரு கர்மா இருக்கிற பட்சத்துல. ஓகே. ஸோ இந்த சுக்கிரன் அப்படின்னு பேசும்போது சுக்கிரன் ராகு காம்பினேஷன், இதை வந்து ஆண் பெண் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஆகும்போது என்ன மாதிரி ஆகும் உங்களுக்கு லைஃப்? கேள்வி வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். இது எப்படி வந்து இந்த பாயிண்ட் நானே எவ்வளவு சீக்கிரம் யாரும் யோசிக்கவே முடியாது. சரி, இப்போ சுக்கிரன் அப்படிங்கிற எனர்ஜி வந்து ஹார்மோனியஸ் பிளானட் அப்படின்னு சுக்கிரன். புதன் வந்து மீடியேட்டர் தான், சமரசம் பேசுறது, சமாதானம் பேசுறது, இடைத்தரகர் வேலை தான் புதன் பண்ணும். ஆனா சுக்கிரன் வந்து என்ன பண்ணுன்னா பாண்டேஜ் ஏற்படுத்தும். இங்க பாரு, உலகம்னா குழந்தை அப்படின்னா அம்மானா என்ன, அப்பான்னு என்ன தெரியுமா, காதல்னு என்ன, புருஷன் பொண்டாட்டினா என்ன தெரியுமான்னு சொல்லி இந்த ஹார்மனி பேசுற விஷயம் எல்லாம் சுக்கிரன். அந்த இடத்துல ராகு வரும்போது இந்த சுகர் கோட்டட் ஸ்பீச்ன்னு நான் புதனுக்கு ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த சுக்கிரன் வந்து சுகர் கோட்டட் ஸ்பீச் எல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிடும். உண்மையாலுமே அவங்க இருக்கிற லவ் இருக்கிற, உண்மையாலுமே அவங்க இருக்கிற கம்பேஷனை விட, உண்மையா அவங்க இருக்கிற கேரை விட ஓவரான கம்பேஷனை வெளிக்காட்டுவாங்க, ஓவரான கேரை வெளிக்காட்டுவாங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆண்களோட ஜாதகத்துல ஆல்ரெடி சுக்கிரன் இருக்கு அப்படின்னா தாராளமாவே சுக்கிரன் ராகு சேர்க்கிறவங்க எதிர்ப்பாளரை ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அந்த பாலியல் தொழில ஈடுபடுற நிறைய பேருக்கு டைரக்டாவோ இன்டைரக்டா வந்து சுக்கிரன் ராகுவோட கன்ஜங்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தேவையில்லாம ஒரு கான்டாக்ட் எல்லாம் ஏற்பட்டு அவங்க மூலமா டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஏதோ ஒரு விஷயத்துல அந்த மாதிரி திருப்பி விடுறது, இதெல்லாம் சகஜமாக்குறது, நார்மலைஸ் ஆக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும் சிக்கிடுவாங்க. ஸோ பெண்களோட டீல் பண்ணும்போது ஆண்களுக்கு இந்த காம்பினேஷன் இருக்கு ஆல்ரெடி. அங்க இப்ப இருக்கிற சுக்கிரமலை ராகு வருது அப்படின்னா நீங்க புதுதாக உருவாக்கக்கூடிய அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க திருமணமானவரா இருக்கலாம், அந்த உங்களுக்கு புதுசா ஒரு பேசஞ்சர் ஒருத்தங்க வராங்க வாழ்க்கையில, இல்ல ஒர்க்கர் ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களோட உண்டான உடனே மனைவிமார்கள்லாம் இப்பதான் இவங்க லேடி பஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி பயந்துக்காதீங்க, எங்க வீட்டுக்காருக்கு சுக்கிரன் அங்க இருக்கு, அங்க ராகு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இது எதுவுமே பொது பலன் தான். ஸோ இது வந்து அப்படியே பிளைண்டா வச்சுக்க கூடாது. ஆனா
இதை உஷாரா ஒரு நான் awareness. பாத்துக்கணும். என்ன அப்படின்னா ஓகே நம்ம சுக்கிரன் மேல ராகு வருது, சுக்கிரன்ங்கிறது ஃபீமேலு. ஸோ அந்த இடத்துல ராகு வரும்போது தவறான ஃபீமேலை கூட நான் கரெக்டான ஃபீமேலை நினைக்கக்கூடும். Okay. அவங்க மூலமா பெரிய சங்கடங்களை எதிர்கொள்ளக்கூடும். Okay. பெண்கள் வந்து சுக்கிரன் ஆல்ரெடி ராகுவோட கன்ஜங்ஷன் இருக்கிறவங்க, இப்ப சுக்கிரனுக்கு கும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ராகு மேல வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க நார்மலா கிடைக்கிற லவ்வோட ஒரு டிகிரி மேல விடுன்னு எதிர்பார்ப்பாங்க. நார்மலா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபீமேல் நார்மலா சென்சிட்டிவ் சில எமோஷன்ஸ்ல, ஹார்மோனி விஷயத்துல. அப்ப அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோனி வந்து ஃபீல் ஆகாது. இன்னும் கொஞ்சம் டோஸ் அதிகமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ உங்க மனைவி ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கு, அந்த இடத்துல இப்ப ராகு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நார்மலா காட்டுற அன்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ் நீங்க காட்ட வேண்டியிருக்கும். நார்மலா கொடுக்குறது கொஞ்சம் பில்டப் போதுமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்க பில்டப் கொடுத்து மானே தனே பொன்மானேன்னு சொல்லி உங்களை உங்க லைஃப் பார்ட்னரை தூக்கி போக வேண்டியிருக்கும். பெண்கள்னு இல்லாம உங்க வாழ்க்கை துணை நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி கேர் பண்ணி எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும். அது பண்ணியாச்சுன்னா பயப்பட வேண்டாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுத்துறதுக்கான கொஞ்சம் பீரியடாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு டயபெட்டிக் சம்பந்தமான இஷ்யூஸை கொடுக்கக்கூடும். ஸோ அந்த உள்ளுறுப்புகள் உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு கார கிரகம் சுக்கிரன். ஸோ அந்த சுக்கிரன் மேல ராகு வரும்போது இப்போ பாடி டீடாக்ஸை ப்ராப்பராக ஒவ்வொரு மனிதர்களுமே செஞ்சுக்கணும். ஆண்களாக இருந்தால் டெஸ்டிகல்ஸ் வந்துடும், கிளான்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த உள்ளுறுப்புகள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தாச்சுன்னா இட்ஸ் குட் காம்பினேஷன். சுகம் சௌரியத்தை எல்லாத்தையுமே பெருக்கிடுவாங்க. ரிசோர்ஸஸ் எல்லாம் பெருக்கிறதுக்கு உண்டான காலகட்டம். ஓகே, அருமை. ராகு மேலேயே ராகு, தன்னுடைய நட்சத்திரத்தின் மேலேயே ராகு அதே இடத்துல போகுது. இதை பத்தி பேசாமே இருக்கலாம். ராகுவே ஒரு எக்ஸாஜரேட் பிளானட். ஆல்ரெடி ராகு இருக்கிற இடத்துல கோச்சார ராகு வரும்போது கண்ணை மூக்கிய நமஸ்காரம், கண்ணால கண்டது சொல்லாம இரு, காதால கேட்டதெல்லாம் கேட்காம இரு அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்படியே இருங்க. எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சிருவீங்க. கும்பத்துல ஒருத்தருக்கு ராகு இருக்குனாலே அவங்க எப்பாடுபட்டா அது எதை வேணாலும் அடைஞ்சிருவாங்க. அவங்க வந்து அக்வயர் பண்ணிடுவாங்க. அப்போ ஆல்ரெடி அந்த இடத்துல ராகு இருந்து ஒரு பசியை தூண்டிட்டே இருக்கும்போது அவங்க A to Z இந்த பசி, தாகம், காமம், ஏக்கம் இது எதுலையுமே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ராகு கோச்சாரத்தை வந்து ட்ரிகர் பண்ணிடும். நோ வேர்ட்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் கிடையாது. ஓகே, சோ எல்லாமே தேவைக்கு அதிகமாவே உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லாமே தேவை கிடையாது. உங்களால எல்லாமே அக்வயர் பண்ணிட முடியும். அப்படிங்கும்போது இந்த ராகு வரும்போது உனக்கு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஆடி கார்ல ஒரு காரா, பென்ஸ் எல்லாம் சீரீஸ் எல்லாம் உனக்கு ஒரு சீரீஸா, ஆப்பிள் 15 மாடலா ஒரு மாடலா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை மட்டும் தான் கொடுக்கும். ஸோ கண்டென்ட் ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்ணாலே போதுமானது. கேது இது வந்து கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு காம்பினேஷனா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கும்பத்துல உட்காந்துட்டு பேங்க் பேலன்ஸா ஓகே பரவாயில்ல அது வாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு கேது சொல்லும். புது புது நட்புகளை தேவையில்லாம உருவாக்க வேண்டாம்னு சொல்லும். கும்பத்துல இருக்கும்போது கேது இந்த மாதிரி தேவையில்லாம மீடியால எல்லாம் பேச அனுமதிக்காது. அதெல்லாம் எதுக்கு முகத்தை எதுக்கு காட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லும் கேது. ஸோ இந்த மாதிரி பெரிய இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி பெரிய பணமெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டியை வளர்த்துக்கோன்னு சொல்லக்கூடிய கேது மேல இல்ல இதெல்லாம் வாங்கிரு, முகத்தை எல்லார் பக்கம் காட்டு, புது புது நட்புகளை உருவாக்கு, ஸ்டேட்டஸ் வை, உன் போட்டோ எல்லா பக்கம் போடு, பேனர் அடிச்சு ஒட்டு, ஃப்ளெக்ஸ் வைங்கிற மாதிரி ராகு வந்து அங்கே சொல்லும் கும்பத்துல. ஸோ கேது வந்து கான்ட்ராடிக்ஷன், அப்படியே கான்ட்ராடிக்ஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு இவங்க ராகு ஆக்டிவேட் பண்ணுறாங்களா கேது ஆக்டிவேட் பண்ணுறாங்களாங்கிறது இண்டிவிஜுவலோட கையில். நான் சொல்லுவேன் ஏன்னா கேது இருக்கிற பாவம் வந்து கிடைக்காமலாம் போவே போகாது. கொடுத்து டிட்டாச் ஆகும்னு சொல்லும். பக்கத்துலேயே தங்க பாலே கேட்டால் கொடுத்துரும் கேது. தங்க பந்து பக்கத்துலேயே இருக்கும். இந்த பந்தை விட்டு போயிருமா பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் சொல்லாது. எனக்கு இருக்க அந்த பந்து அப்படி சொல்லி அவங்க வேறு ஏதாவது எனர்ஜியில் இருந்தாங்கன்னா அது ஒன்றும் பண்ணாது. இந்த பந்தை விட்டு போயிருமோ, இந்த பந்தை நான் இழந்துருவணும், இந்த பந்தை நான் தொலைச்சிருவோம் அப்படிங்கும்போது ஊசி எடுத்து குத்துன மாதிரி டம்முன்னு போயிடும். ஸோ கேது எல்லாத்தையுமே கொடுக்கும். அது மேலே என்னைக்கு நம்ம பற்று வைக்கிறோமோ அது நமக்கு பெயின்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிடும். அப்போ ராகு வரும்போது என்ன பண்ணுறா, நீ பற்று இல்லாமல் தான் இருந்த, பேங்க்ல பாட்டுக்கு பணம் இருந்துட்டு தான் இருந்தது, உனக்கு குழந்தையெல்லாம் கரெக்டாக இருந்தாங்க, பிள்ளை குட்டியெல்லாம் கரெக்டாக இருந்தாங்க, கணவன் மனைவியெல்லாம் கரெக்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் கேது போயிட்டு இருந்திருக்கும். ராகு வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்காங்களான்னு செக் பண்ணு, உனக்கு எல்லாம் கிடைச்சதெல்லாம் குவாலிட்டியாக கிடைக்குதா, இல்லை மற்றவங்களுக்கு அதை விட பெஸ்ட்டாக கிடைச்சிருக்கா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு வந்து ராகு வந்து தோண்டி விட்டு போயிடக்கூடாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்டடாக ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த தேவையில்லாத கான்ட்ராடிக்ஷன்ஸ் நம்மளால எதிர்கொள்ள முடியும். 5ஆம் பாவத்தில் கேது வந்துருச்சு. கேது வந்து கடுமையான சட்ட சிக்கல். மனைவிட்ட வந்து டிட்டாச்மெண்ட்டாக உங்களுக்கு ஜாஸ்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறவங்கள ஃபோர்ஸபிளாக டிட்டாச் ஆக வைக்கும். குழந்தைகள் பேரண்டிங்கில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட நடவடிக்கை பழக்கங்களை கவனமாக இருக்கணும். எனக்கு குழந்தைய சார்ந்த இழப்பு. சனி எப்போவுமே நான் தொடர்றது வந்து தொழில்காரகனாக மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு சனியை தொடுவேன்.